நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிஸியான லைஃப்பில் இருந்து ஒரு கேப் வேணும்னா நம்ம சூஸ் பண்ணுற ஒரே விஷயம் ட்ராவல். அப்படி ரஷ்ஷான பெங்களூரை பின்னாடி வச்சுட்டு மிஸ்டி ஹில் ஸ்டேஷனான முடிகேரிக்கு தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எப்போதுமே சோலோ ஆர் டியோவா ட்ராவல் பண்ணுன்னா இன்றைக்கி ஒரு குரூப் ரைடு பண்ண போகிறேன். அதுவும் 5 பைக்ஸ் 7 பீப்புள்ஸ் என்னையும் சேர்த்து. பெங்களூரில் இருந்து அப்ராக்சிமேட்டாக 260 கிலோமீட்டர்ஸில் இந்த முடிகேரி லொக்கேட் ஆகிருக்கு. சிக்மங்களூருங்கிற ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டு தான் இந்த முடிகேரி. இங்கே ரீச் ஆகிறதுக்கு நாங்கள் சூஸ் பண்ண ரூட் பெங்களூர்லேருந்து ஹாசன், ஹாசன்லேருந்து பேலூர் அண்ட் பேலூர்லேருந்து முடிகேரி. இங்கே பெஸ்ட் டைம் டு விசிட் அக்டோபர் டு மார்ச். ஆனால் நீங்கள் மன்சூன் லவராக இருந்தீங்கன்னா அப்போது நீங்கள் ஜூன் டு செப்டம்பரில் வரணும். அப்போ தான் அதோட பியூர் பிளிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ட்ராவல் எப்போதுமே சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கறதில்ல, அது துக்கத்தையும் கொடுக்கும். ஆனால் அது கூடவே உங்களுக்கு கற்றுக்க வேண்டிய நல்ல ஒரு பாடமும் சொல்லும். அப்படி ஒரு ரைடு தான் இன்றைக்கி எனக்கு நடந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே எனக்கு நடந்த விஷயம், டாப் பாக்ஸோட கீயை காணலை ப்ரோ. டாப் பாக்ஸோட கீயை காணலை. இது ஒரு வாழ்க்கையின் தேடலுக்கான ஒரு பயணம். நீங்களும் அந்த தேடலில் ஜாயின் பண்ணுங்கள். ஹலோ கைஸ், திஸ் இஸ் பை சாஜன். ஹோப் யூ ஹேவ் எ கிரேட் டே. அண்ட் இன்றைக்கி ஒரு சாட்டர்டே விடிய காலமை. டைம் 4 மணி ஆயிடுச்சுங்க. எங்கடா போகிறேன் இந்த 4 மணிக்கு, அதுவும் விடிய காலமை. எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ரைடுக்கு கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போகிறோன்னா முடிகேரி. ஆக்சுவலாக பைக்கர்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு முடிகேரி எங்கே இருக்குன்னு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது கர்நாடகாவில் ஒரு சின்ன ஒரு ஏரியா, செம்மையாக இருக்கும், காட் செக்ஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ சிக்மங்களூருக்கும் சக்லேஷ்பூருக்கும் இடையில இருக்கிற ஒரு ஏரியா தான். மன்சூன் டைமில் உண்மையாக சொல்கிறேங்க, பயங்கரமாக இருக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் தான் போகிறோம். ஸோ இது ஒரு 1 டே ரைடு தான். இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு நாங்கள் நைட் ரிட்டர்ன் ஆயிடுவோம். போகிற வழி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ எத்தனை பேர் போகிறோன்னா கிட்டத்தட்ட 5 பைக் வருது. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீதர் ப்ரோவை. ஸோ அவரும் நானும் அடுத்து இன்னும் ஒரு 3 பைக்ஸ், மொத்தமாக 7 பேர் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில் நான் கொஞ்சம் குரூப் ரைடு எக்ஸ்ட்ரா போகிறதுனா இப்போ தான் நினைக்கிறேன். இல்லைன்னா நானும் ஸ்ரீதர் ப்ரோ மட்டும் தான் தனியாக போயிட்டு வருவோம். ஸோ பார்ப்போம், இந்த ரைடும் நல்லா இருக்கும். இப்போ நான் மடிவாளில் இருக்கிறேன். இங்கேருந்து நானும் ஸ்ரீதர் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணி கோர்குண்டபாளையம் போனோம். அங்கே எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ போகலாம். ஸோ நிலமங்கலம் வந்தாச்சுங்க. நான் சொன்னேன்ல ஒரு 7 பேர் ரைடு போகிறோம் 4 பைக்கில். அதில் ஒருத்தர் இவர் தான். ஸோ இவர் ஹார்ட் கோர் ஆஃப் ரோடர், சம்சைட் ரிப்பேரோட ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ தப்ரேஷ். அதுக்கப்புறம் ப்ரோ, வாட் இஸ் இஸ் நேம் ப்ரோ? ஜுனைத். ஓகே, இவர் தப்ரேஷ் ப்ரோவோட ஃப்ரெண்டு ஜுனைத். ஸோ பல்சர் 220 இருக்கார். அடுத்து இவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை, ஏன்னா எப்போ போனாலும் இவங்க கூட தான் போகிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும், ஸ்ரீதர் ப்ரோ, கிருஷ்ணாக்கா. கட் பண்ணிடுறேன் இதை. ஸோ இவங்க ஸ்ரீராம் ப்ரோவும் அவங்க மிஸ்ஸஸும். ஸோ ராயல் என்ஃபீல்டில் வந்திருக்காங்க. இனி இங்கேருந்து டேரெக்டாக எங்கே ப்ரோ பிளானு? ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் டேரெக்டாக முடிக்க போகிறது தான் பிளான். ஓகே நண்பா, நம்ம நிலமங்கலா அந்த ஏரியாவிலேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நம்ம இப்போது டுவர்ட்ஸ் ஹாசன் அந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். அங்கே போனோன்னா நிலமங்கலா மட்டும்தான் ஒரே எக்ஸிட்டு. அந்த கிளைமேட்டை பாருங்களேன், இன்றைக்கி செம்ம ஃபாகியான ஒரு கிளைமேட்டாக இருக்குது. அண்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு செம்ம ப்ரீஸாக இருக்குது. அண்ட் என்னை விட்டுட்டு எல்லாருமே கிளம்பி முன்னாடி போயிட்டாங்க. நம்ம யூடியூப் வ்ளாக் பண்ணுறோம், வீடியோ எடுக்கிறோம். அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு லேட் ஆகும் எப்பவுமே. ஏன்னா அந்த மைக்கை வைக்கிறது, அந்த ஆங்கிள் செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கேமராவை மவுண்ட் பண்ணுறது, இப்படியெல்லாம் சொல்லிட்டு நம்ம நிறைய டைம் ஆகும். ஆனால் வெயிட் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேங்க. சரிங்க, இனி அப்படி போயிட்டு அவங்கள பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து ட்ரைவ் பண்ணி டுவர்ட்ஸ் முடிகேரி. ஆனால் அதுக்கு முன்னாடி இது எங்கே போகிறதுக்கான பிளானாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கிளியராக தெரில. பட் ஆனால் இப்போதைக்கு ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். என்ன பிளேஸ்னால் கவிபெட்டா. அது சக்லேஷ்பூரில் இருக்குது. ஸோ கவிபெட்டா போயிட்டு அதுக்கப்புறம் முடிகேரி போயிட்டு ஸ்டே போட்டுட்டு நாளைக்கு மறுபடியும் முடிகேரியில் ஏதாவது ஒரு பிளேசஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் பேக் டு பெங்களூருங்க. இதுதான் இப்போதைக்கு பிளானு. பெருசாக பிளான்லாம் பண்ணல, கோ வித் த ஃப்ளோ அந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருக்கிறோம். பட் ஸ்டே மட்டும் முடிகேரியில் போட்டிருக்கோங்க, அவ்வளோதான். அட்லாஸ்ட் முடிகேரி போகணும், என்ஜாய் பண்ணணும், திரும்ப வரணும். இதாங்க பிளானு. சிம்பிளாக வச்சுப்போம். எப்பவுமே ட்ராவலில் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா? ஏன்னா அவங்க கூட தான் நம்ம மைண்ட் செட் ஒரு விஷயத்தில் ஒத்து போகும். அதான் ட்ராவல்.
இன்றைக்கும் நான் அப்படி ட்ராவலில் கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ட்ராவல் பண்ணுறேன். எலமங்கலா டோல்கேட்டுக்கு ரீச் ஆகிட்டு சின்னதாக ஒரு பிட் ஸ்டாப் போட்டு எங்களுக்குள்ள நாங்களே அறிமுகம் ஆகிட்டோம். பிட் ஸ்டாப் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்லான்னு அம்பாரி கார்டனியானு ஒரு ஹோட்டலை பார்த்தோம். ஆம்பியன்ஸோட செம்மையாக லொக்கேட் ஆகிருந்துச்சு. அங்கே ஸ்டாப் பண்ணி நல்லாவே சாப்பிட்டோம். அக்காவை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேங்க. எப்போதுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிட தொடங்குறாங்க. தட்ஸ் அ குட் ஹேபிட். அப்புறம் என்ன, சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஆக்சுவலாக செம மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேங்க அந்த பக்கம்லாம். அதான் இப்போ ரெயின் கோட்ஸை போடலாமா இல்லை என்ன கதை, அதை தான் பார்க்குறோம். டாப் பாக்ஸோட கீயை காணலை ப்ரோ, டாப் பாக்ஸோட கீயை காணலை. ஐயோ, என்ன இதுன்னே நமக்கு தெரிலங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ரைடில் கண்டிப்பாக எனக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து தொலைஞ்சிட்டே இருக்குது. அந்த இதில் வந்து இப்போ டாப் பாக்ஸுக்குள்ளே தான் ட்ரோன் இருக்குது, அதுக்கப்புறம் என்னோடய இதுவும் இருக்குது, என்னது க்ளவுஸு, ரெயின் கோட்டு எல்லாமே டாப் பாக்ஸில் தான் இருக்குது. டாப் பாக்ஸ் கீயை தொலைச்சிட்டோங்க. ஓ, செம்ம சேடாக இருக்குது. இனி என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நம்ம ஸ்ரீதர் ப்ரோ என்ன ஐடியா கொடுத்தாருன்னா, போகிற வழியில் ஏதாவது இந்த லாக் ஓப்பனர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கொடுத்தாச்சுன்னா அவங்க வந்து லாக் ஓப்பன் பண்ணி ஸ்பேர் கீ போட்டு தருவாங்க. அதுதான் இனி பார்க்கணும். இதுக்கு ஒரு தேவையில்லாமல் செலவு. அண்ட் இப்போ பாருங்கள், நான் நனைஞ்சிட்டு போயிட்டுருக்கேங்க. செம்ம மழையாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஓ, செம கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம வந்து ஒரு கீ ஷாப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் இவர் தான் நமக்கு வந்து புது கீ அடித்து தர போகிறாரு. நாட் லைக் திஸ் ப்ரோ, வெரி ஸ்மால். ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஸோ வாட் வி வாண்ட் டு டூ நவ்? ஆஸ்க் ஹிம் வாட் வி கேன் டூ ஆர் வி கேன் பிரேக் திஸ் லாக். ஆக்சுவலாக செம்ம டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. எதனால என்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, டாப் பாக்ஸ் கீயை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இனி அதை பிற உடச்சி தான் இது பண்ணோம். இல்லைனா ட்ரோன் வந்து என்னால் உள்ளேருந்து வெளியில் எடுத்துருக்க முடியாது. ரெயின் லேயரையும் வந்து என்னால் யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸ்பேர் வந்து நான் கையில் எடுத்துகிட்டு வரலாங்க, அதாங்க ஒரு பிரச்சனை. ஸோ நான் இன்றைக்கி லேர்ன் பண்ண விஷயம் என்னென்னா, என்னெல்லாம் கீஸ் இருக்கோ ஒரு செட் ஸ்பேரு, ஒரு செட்டு யூஸபிள் கீ. ஸ்பேரை வந்து நம்ம டேங்க் பேக்கில் போட்டு வச்சிடணுங்க. ஏன்னா எப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக வந்தது, அதை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. இப்போ நான் கஷ்டமாயிட்டேன்னா கண்டிப்பாக என் கூட இருக்கிற எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த இதுக்கு நான் ஆளாக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் என்ஜாய், அவ்வளோதாங்க. நடந்தாச்சு நண்பா. லைஃப் வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது லைஃபுக்கு தெரியும். அது வந்து நமக்கு எப்போ தரணும்னு நினைக்குமோ அப்போ தான் நமக்கு வரும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தான் குட்டி காரணம் போட்டு மறைஞ்சாலும் நமக்கு வந்து கிடைக்காது. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த டாப் பாக்ஸ் இருக்குல்ல, எங்கிட்ட இருக்கிறது வந்து ஏபிஎஸ் பிளாஸ்டிக் டாப் பாக்ஸு, அது வந்து அலுமினியம் டாப் பாக்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பிளான் வச்சுருந்தேன். அப்போது அமௌண்ட் வந்து பார்க்கும்போது எங்கிட்ட அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் என்னால் மாற்ற முடியலை. ஆனால் இந்த ரைடில் பார்த்தீங்களாங்க, அந்த கீயை நான் தொலைச்சி அந்த கீ ஸ்லாட்டை வந்து உடச்சி இப்போ அது வந்து யூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் வந்து கீ வந்து நான் அந்த கீ செட்டே மாற்றினா மட்டும் தான் நான் யூஸ் பண்ண முடியும், மற்ற மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் வந்து கண்டிப்பாக வந்து என்னால் அலுமினியம் டாப் பாக்ஸுக்கு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. அதுதான் லைஃபு. உங்களுக்கு என்ன தேவை, எப்போ தேவைன்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். அப்போ அந்த கோ வித் த ஃப்ளோங்க, அவ்வளோதான். ரொம்ப போட்டு ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ இல்லையா, இன்றைக்கி இல்லையா, நாளைக்கு நடக்குங்க கண்டிப்பாக. அதனால் ட்ரஸ்ட் த ப்ராசஸ், அவ்வளோதான். அப்படியே கோ வித் த ஃப்ளோ, நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சந்தோஷமாக லைஃப்பை வாழ்ந்துட்டு போக வேண்டியதாங்க.
ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். நியூ ஆர்கானிக் ஹோம் ஸ்டே. இன்னும் ஒரு 400 மீட்டர்ஸ் உள்ளே போகணும். ஆக்சுவலாக அதாவது இது ஒரு காஃபி பிளான்டேஷன். இந்த பிளான்டேஷனுக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஹோம் ஸ்டேங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஏன்னா அதுலேயும் ஒரு லாபம், அப்படியே ஒரு ஹோம் ஸ்டே வச்சு விட்டாச்சுன்னா ஹோம் ஸ்டேயில் வந்து தங்குறதுனாலே அதுவும் ஒரு ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஒரு காஃபி பிளான்டேஷன் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 2 ரூமு அந்த மாதிரிலாம் கட்டி விட்டுட்டு காஃபி பிளான்டேஷன் ஸ்டே அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க. இங்கே ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. So we reached our homestay. கீழே போனோம் bro, come on. Okay. Bike parking inga, car parking angeya? ஆக்சுவலாக ஸ்டேயோட பார்க்கிங் நல்லா இருக்கு. ஓ ஸோ வி ரீச்ட். ஓகே நண்பா, நம்ம வந்து ஒரு 2:30 போல் நம்ம இந்த ரூமுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ வந்து 2 hours சாப்பிட போகிறோம். டைம் வந்து கிட்டத்தட்ட எத்தனை மணி ஆச்சு? 3:30. ஐயோ பார்த்தீங்களா 3:30 ஆகுதுங்க. இனி இங்கேருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோன்னு தெரில. ஒரு 2-3 லொக்கேஷன் வந்து நாங்கள் நினச்சி வச்சுருக்குறோம் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இனி சாப்பிடும்போது தான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளானை ப்ரொசீட் பண்ணி போகணும். இதுதாங்க நாங்கள் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண போகிற ஏரியா. ஆக்சுவலாக இது வந்து ஒரு காஃபி பிளான்டேஷனுக்கு நடுவில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அந்த பழைய அத்தன்டிக்கான ஒரு வைபு, அப்படி சுற்றி அந்த ஃபாரஸ்ட்டு. அண்ட் இந்த பக்கம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு அது பேர் என்ன ரிவர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே கீழே போய் ஆயிடுச்சுன்னா ரிவர் வந்துடும். பார்ப்போம். நம்ம ஸ்ரீதர் ப்ரோ எல்லாம் உள்ளே போனாங்க. அதனால தான் நானும் வந்து சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக வேலை நடக்குதுங்க. ஆக்சுவலாக ஒரு எப்படி சொல்கிறது, மார்னிங் எந்திரிச்சு இந்த காஃபி பிளான்டேஷனுக்கு நடுவில் ஒரு மார்னிங் வாக் பண்ணுறது வந்து பயங்கரமாக இருக்கும். என்னாச்சு ப்ரோ, ரிவர் போகலையா? ஓகே வி கேன் கோ. இல்லை இன்னும் வரல. சக்கை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சக்கை, அந்த ஜாக் ஃப்ரூட்டு. ஆமாம். ஸோ நான் நினச்சேன் இவங்க எங்கே ரிவருக்கு போனாங்கன்னா, ஆனால் அவங்க போகலையா. எப்படியோ நல்ல உள்ளம் கொண்டவங்க வந்து பலாப்பழம் தந்தாங்க. எனக்கு எங்க போனாலுமே என்ன தேடி வருது. என்னது வந்து இது வருது. ஒரு டேஸ்டா இருக்கு. அப்போ இன்னும் அந்த ஃபுல்லாக கேட்க வேண்டியதானே? லஞ்சம் இங்கேயே முடிச்சிடலாமே. நான் பேடான்னு தெரியுது. சே சாக்குபின்ட்டு நாளைக்கு வர எடுத்துட்டு அழகாக லஞ்சம் முடிச்சிருக்கலாம்ல ப்ரோ. என்ன சிம்ரன் நீங்கள்? ஓகே நண்பா, அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நல்லா சாப்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து நல்லா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப மோசம்லாம் இல்லை. பட்ஜெட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் 7 பேர் சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட 1770 rupees தான் இது பில்லே வந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் நல்ல ஒரு ஹோட்டல் அண்டு டேஸ்ட் வைஸ் இட் வாஸ் அமேசிங். ஸோ நான் இப்போது 2 hours எங்கே போயிட்டுருக்கேன்னா தேவரமனைக்கு போயிட்டுருக்கேன். அண்ட்
ஸோ அந்த தேவரமணி வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை இதோடு நம்ம வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் வில் see you in next வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வாங்க, கண்டிப்பாக வாங்க. ஏன்னா தேவரமணை வந்து ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் ஆக்சுவலாக, அதுவும் சன்செட் ஆக போகிற டைமிங். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ வில் see you in next வீடியோ. Bye bye.